மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா? அவ ஆரம்பிக்கலப்பா, நம்ம தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். ஆனா சீக்கிரமே ஒரு நல்ல முடிவுக்கு வந்துரும்பா. 1 மாசம் இல்லம்மா, 1 வருஷம் இவள இந்த மாதிரி நீ பூட்டி வச்சிருந்தா கூட இவ திருந்த மாட்டா. அப்பா, நான் அவளை பூட்டி வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்கப்பா. அவளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில இருக்கேன், அவ்வளவுதான். உஷா, அவ நார்மல் ஆயிடுவாங்கறியா? நிச்சயமா ஆயிடுவாமா, நீ வேணா பாரு. ஐயோ ஐயோ, சொன்னா கேளுங்க, கதவை திறங்க. ஏய், உன் மனசு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல்ல கதவை தர. முடியாது. இத பார், என்ன டென்ஷன் பண்ணாத உஷா. நான் என்ன உன் அடிமையா? உன் இஷ்டப்படி தான் நடக்கணுமா? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல கதவை தர. உனக்கு என்ன பேசணும்னாலும் நீ அங்கிருந்தே பேசு, நான் இங்க இருந்தே கேட்டுக்கிறேன். இத பார், எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு. முதல்ல கதவை தர. சந்தியா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இப்போ உனக்கு தேவை நல்ல ரெஸ்ட். இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா பண்ணாம போய் படுத்து தூங்கு, எல்லாம் சரியா போயிடும். இங்க பாரு, உனக்கு தூக்கம் வரலனா உனக்காக அங்க நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து படி. அது பிடிக்கலன்னா உனக்கு வேற புக்ஸ் தரேன். உனக்கு டிவி பார்க்கணுமா சொல்லு, இங்க ஒரு டிவியை கொண்டு வந்து ஜன்னல் ஓரமா வைக்கிறேன். எவ்வளவு வேணுமோ டிவி பாரு, ஆனா வெளியில போக முடியாது. ஏய் சந்தியா, ஒரு நிமிஷம் இரு இரு. நீ அந்த டைம் பீஸ் உடைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அது கீழே விழுந்து அந்த கண்ணாடி உடைஞ்சதுன்னா அது உன் கால்ல தான் குத்தும். நீ தான் அதை கிளீன் பண்ணி சரி பண்ணணும். அப்புறம் டைம் என்னன்னு கூட உனக்கு தெரியாம போயிடும். பரவாயில்லன்னா உடைச்சுக்கோ. ஏன்டே என்ன இம்சை பண்ற? எல்லாம் உன் நன்மைக்காக தான் சந்தியா, புரிஞ்சுக்கோ. இத பார், எனக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏய், பெங்களூர் வீட வித்ததுல எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுத்தீனா என் வழியில நான் போயிடுறேன். உங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அதை விட்டுட்டு என்ன இப்படி அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணாத. முதல்ல கதவை தர. நீ கெஞ்சினாலும் கதறினாலும் நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் அந்த கதவை திறக்க மாட்டேன். திறக்க மாட்டேன்? திறக்க மாட்டேன். இப்ப பார், எப்படி திறக்க வைக்கிறேன் பார். சந்தியா, சந்தியா, கதவை தரங்க, கதவை தரங்க. ஏய், கதவை தரடி. உஷா, எனக்கு பசிக்குது. அம்மா, போய் அவளுக்கு டிஃபன் கொண்டு வா. இதை எடுத்துட்டு வரேன். இந்தா. சந்தியா, உனக்காக அம்மா டிஃபன் கொண்டு வந்திருக்காங்க, வந்து வாங்கிக்கோ. உள்ள கொண்டு வர சொல்லு. உள்ள எல்லாம் கொண்டு வர முடியாது, நான் இப்படியே தரேன், நீ வாங்கி சாப்பிடு. உள்ள கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. முடியாது சந்தியா, உனக்கு பசிக்குதுன்னா இப்படிதான் உனக்கு டிஃபன் கிடைக்கும். வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா விட்டுடு. டிஃபன் போதுமா சந்தியா? சந்தியா, ஏதாவது ஜூஸ் வேணுமா? அம்மா
போய் அவளுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. கொண்டு வரேன். சந்தியா, உனக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஜூஸை குடிச்சிட்டு டம்ளரையும் அதே மாதிரி வெள்ள தூக்கி போட்டுடு. தேங்க்ஸ். நான் அசந்த நேரம் பார்த்து கதவு பூட்டிட்டு காலர் தூக்கி விடுறல, நான் வெளியில வந்த உன் கழுத்தை உடைச்சிடுவேன் பாரு. என்ன சார் இந்த பக்கம்? ஆமா, என்னன்னு என்ன கேக்குறீங்க? நீங்க எங்க தொல்காப்பியன் அசோசியேஷன் பக்கம் நிக்கிறீங்க? அபி சைட் பார்க்க போகணும்னு சொன்னாங்க. சரி கூட்டிட்டு போலான்னு வெயிட் பண்றேன். விஷயம் தெரியுமா? அசோசியேஷன்ல ஆதி மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத பத்தி இப்ப விசாரிக்க போறாங்க. ஓ அப்படியா? நானும் கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு சரியா டீடைல்ஸ் தெரியல. சரி மீட்டிங் முடிச்சுட்டு வரட்டும், அபியை கூட்டு போலான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி 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 சரி. ஆமா நீங்க என்ன இந்த பக்கம்? அதான் நான் வந்து ஃபைல்ல மேடத்துக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும். அப்படியா? ஆமா தொல்காப்பியன், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து பார்க்கறேன். ஆமா ஆமா கையெழுத்து போடணும். மீட்டிங் முடிச்சிட்டு படிச்சிட்டு தான் சார் போட முடியும். வெயிட் பண்ணுங்க. சார் இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ங்கிறது 1 ஹவர் கூட ஆகலாம். இப்படி உட்காருங்க. ஆதி பிரசிடென்ட்டா இருந்த நேரத்துல நிறைய ஊழல் நடந்திருக்கு. முறையா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி கணக்கு கேட்டிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் வராததுனால மெம்பர்ஸ் எல்லாம் போய் பேசி அவரை எங்க கூட்டிட்டு வந்தீங்க. அப்பவும் ஆதி நம்மளோட எந்த கேள்விக்கும் முறையா பதில் சொல்லல. கடைசியா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும்னு எச்சரிச்சதும் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு, நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், 10 நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னாரு. நாமளும் அதை நம்பினோம். ஆனா இதுவரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இப்ப என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. மேடம், ஆதிக்கு நம்ம நிறைய சான்ஸ் கொடுத்துட்டோம். இனிமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். எனக்கும் அதுதான் சரின்னு படுது. ஆனா மத்த மெம்பர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. மேடம், ஆதிக்கிட்ட இன்னொரு தடவை பேசி பார்க்கலாம். நாம என்ன அவர்கிட்ட டொனேஷனா கேட்கிறோம்? திரும்ப போய் கெஞ்சறதுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் போதும். இனிமே ஆக்ஷன் எடுக்கிறது தான் சரின்னு படுது. அதெல்லாம் சரியா வராது சார். போலீஸ் கோர்ட்டுன்னு போனோம்னா 10-15 வருஷம் இழுத்தடிப்பாங்க சார். அதெல்லாம் வேண்டாம் சார். அது மட்டும் இல்லாம பில்டர்ஸ் அசோசியேஷன் பேர் கெட்டுப்படும் சார். அதெல்லாம் யோசிச்சு தான் சார் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தோம். இன்னொரு தடவை ஆதிக்கிட்ட பேசி பார்ப்போம் மேடம். இல்லைன்னா கேஸ் போட்டுற வேண்டியதுதான். உட்காருங்க சார். சரி, இந்த பொறுப்பை நீங்களே ஏத்துக்குங்க. இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கே நீங்க ஆதிக்கிட்ட நேர்ல போய் பேசிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு அவசியமே இல்லை. நான் மிஸ்டர் ஆதித்யா சார்பா இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலாம்னு வந்திருக்கேன். இது பில்டர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங். இங்க மெம்பர்ஸ் தவிர மத்தவங்க யாருக்கும் அனுமதி கிடையாதுமா. சாரி சார், மிஸ்டர் ஆதித்யாவால இங்க வர முடியல. அவருக்கு பதிலாக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா அவருக்கு இங்க வர டைம் இல்லை. மேலும் மற்றவங்க மாதிரி அவர் வேலை வெட்டி இல்லாம இல்லை. அதுக்காக
நான் ஏன் வந்திருக்கேன்னு நீங்க கேட்கலாம். ஒரு வகையில நான் ஆதித்யாவோட சிஸ்டர். ஆனா அதனால நான் இங்க வரல. இப்ப நான் வந்தது ஆதித்யா பில்டர்ஸோட சீனியர் மேனேஜருங்கிற முறையில. மிஸ்டர் ஆதித்யா அசோசியேஷன் பணத்துல ஊழல் பண்ணிட்டதா யாரோ ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வச்சாங்களாம். அதுக்கு வாய்மொழியாவோ இல்ல எழுத்துப்பூர்வமாவோ பதில் சொல்ல நான் ரெடியா இருக்கேன். சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு வந்து சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. என்னங்க நீங்க தான் ஏதோ கணக்கெல்லாம் கேட்டீங்களா? இப்போ பதில் சொல்ல நான் வந்திருக்கேன். இப்போ வேணான்னு போக சொல்றீங்க? கணக்கெல்லாம் தீர்க்க வேண்டாமா மேடம்? இந்த அசோசியேஷன்ல என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? இது ஆதியே நேர்ல வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அவர் இங்க வரல, அதுவே பெரிய தப்பு. அதுக்கு பதிலா ஒன்னை இங்க அனுப்பியிருக்காரே, அது அதை விட பெரிய தப்பு. அசோசியேஷனுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அதுபடி வெளியாட்களை இங்க அனுமதிக்கிறது இல்ல. ஓ அப்படியா? சாரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். வெளியில ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, தொல்காப்பியன். அவர் இந்த உரிமையில இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன பில்டர்ஸ் அசோசியேஷன்ல மெம்பர் ஆயிட்டாரா என்ன? இது பார், அவர் ஒன்னும் மீட்டிங் ஹாலுக்கு வரல. அவர் என்ன பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா என்னோட கம்பெனி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல முக்கியமான பொறுப்புல இருக்காரு. முக்கியமான பொறுப்புல இருக்காரா? என்னவா இருக்காரு? ஷேர் ஹோல்டராவா? எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த கம்பெனில ஷேர் ஹோல்டர் இல்ல. அவர் அந்த கம்பெனிக்கு எம்டியாவும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த கம்பெனிக்கு நீங்க தான் எம்டி. அது சரி, அவருக்கு எதுக்கு முக்கியமான பொசிஷன் எல்லாம்? ஏதாவது 4 பொண்ணுங்களை பார்த்தா அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி தப்பா நடந்துக்க பாப்பாரு. தப்பா பேசுற நீ. நான் தப்பா பேசுறேனா? என்ன சொல்றீங்க மேடம்? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கே அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியும் நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஆக்ஷன் எடுக்காதது மட்டும் இல்லாம அவரையும் கூடவே வச்சிருக்கீங்கன்னா எனக்கு ஒன்னும் புரியலையே. அவர் எந்த தப்பும் பண்ணல, நீதான் இப்ப தப்பா பேசிட்டு இருக்க. என்ன சார் இது? அவர் இந்த அசோசியேஷன்ல மெம்பரும் இல்ல, மேடமோட கம்பெனில ஷேர் ஹோல்டரும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவர் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு? ஓஹோ, உங்க பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சவருங்கிறதுனாலயா? என்ன காரியம் பண்ணிட்ட அபி? என்ன பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா சார்? என்ன பேசுன? உண்மையை தானே பேசுன? உண்மைதான் பேசுன. அதுல என்ன தப்பு இருக்கு? வாய மூட. முடியாது. சரி, நான் சொன்னது தப்புனே வச்சுக்கலாம். இப்போ அவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு காரணம் சொல்லு. ஏய், வாய மூட, இல்லனா பலர் பலர் அரைஞ்சு. நான் அப்படிதான் பேசுவேன். வெளியில போ. முடியாது, என்னால போக முடியாது. வெளியில போ சொல்றியாது. வெளியில போடி. கிளம்பு. முடியாது. கெட் அவுட். எனக்கு காரணம் வேணும். காரணமா? கெட் அவுட். இனிமே அந்த ஆதி கிட்ட நம்ம நேர்மையா பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துருங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். ஓகே மேடம். அபி, நீ கொஞ்சம் பொறுமையாவே இருந்திருக்கலாம். பொறுமையா? என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களா சார்? அவ எப்படி பேசுறா நீங்க பார்க்கல? தப்பு தப்பா பேசுறா சார். அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களா நீங்க? அந்த ஆதி எங்க குடும்பத்தை நாசமாக்குறதுக்குனே இருக்கா. அவன் ஆபீஸ்ல போய் அவன் கிட்ட ஒரு சீனியர் மேனேஜர் போஸ்ட்ல போய் சேர்ந்திருக்கா. அவ வயசுக்கு இந்த மாதிரி போஸ்ட் யாராவது கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த ஆதி என்னடானா எப்படியாவது எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு பாக்குறான். என்னோட ஜென்ம விரோதி கிட்ட போய் சீனியர் மேனேஜர் போஸ்ட்ல போய் சேர்ந்திருக்கா. வெக்கமா இல்ல அவளுக்கு? என்னால தாங்க முடியல சார். அதான் பலர் பலர்னு அரைஞ்சிட்டேன். இல்ல சார், ப்ளீஸ் எதுவுமே பேசாதீங்க. என்னால தாங்க முடியல. என்னால முடியல சார்.